அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் விக்னேஷ். திமுக பாஜக இடையே ஒரு புதிய உறவு மலர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் சமீபத்திய பரபரப்பான அரசியல் பேசுபொருள். இதனை ஒட்டித்தான் இன்னைக்கு நாம நேர்பட பேசு நிகழ்ச்சியில பேச போறோம். இதை ஒட்டித்தான் நம்மளோட தலைப்பையும் நாம கட்டமைச்சிருக்கிறோம். சபாநாயகர் தேநீர் விருந்து புறக்கணித்த இந்தியா, பங்கேற்ற திமுக, சந்தேக கணையை வீசும் காங்கிரஸ், திமுக பாஜக உறவு என்னதான் நடக்கிறது அப்படிங்கிற தலைப்புல நாம பேச போறோம். விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சிடறேன். திரு ஐயநாதன் பத்திரிகையாளர் திரு பிரகாஷ், பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன், பத்திரிகையாளர் திரு சுபேர் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் திரு சுபேர், என்னதான் நடக்குது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளயுமே எழுந்திருக்கு. ஒரு பக்கம் இருக்கு, ஆமா உண்மை அப்படிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க. இல்லைன்னு மறுத்தாலும் தெளிவா இல்லை அந்த இல்லைங்கிறது அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் நடக்குது, உங்களோட பார்வை என்ன? முதல்ல திமுக பாஜக ஒரு நெருக்கம் ஏற்படுற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு அரசியல் மாற்றம், தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுக காங்கிரஸோடு இல்லை, இந்தியா கூட்டணியில் இல்லைன்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்படிங்கும் போது அவங்க இன்னொரு அரசியலை கையில் எடுத்தானே ஆகணும். அப்படிங்கும் போது அவங்க பாஜகவை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இந்த டீ பார்ட்டியாக இருக்கட்டும், அரசியல் நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை, அப்புறம் இன்னொரு 3 மாதத்தில் திருச்சி சிவா அமைச்சராகுவார், இந்த மாதிரியான வார்த்தைகள் இதை தலைமை கண்டிக்கவும் இல்லை. இப்போ உறுதியாக நாங்கள் பாஜக கூட்டில் எந்த காலத்திலும் போக மாட்டோங்க, எங்களுக்கு கொள்கை ரீதியான எதிரிங்கிற அந்த ஒரு புதுசாப்பும் வைக்கல. அப்போ இது அங்கங்கே தலைவர்கள் பேசிக்கிட்டே இருக்கிறத வச்சு தான் நம்ம எல்லாரும் பேசுகிறாங்க. அதை தொடர்ந்து தான் டீ பார்ட்டி, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆளுநர் கொடுத்த டீ பார்ட்டியே புறக்கணித்த திமுக, டெல்லியில் இருக்கக்கூடிய இப்போ சபாநாயகர் கொடுக்குற டீ பார்ட்டிக்கு போய் கலந்துக்கிறாங்க. டெல்லி டீ பார்ட்டி அப்படிங்கிறது அதுக்கு பல அரசியல் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். அது அப்படிங்கும்போது அதில் கலந்துக்கிறாங்க. நாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லைங்கிறத அவங்க அண்டர்லைன் பண்ணுறாங்க. அப்புறம் இந்தியா கூட்டணி பிளாக் நடத்தின மீட்டிங்கில் ராகுல் காந்தி எதிர்த்து அவங்க போஸ்டர்லாம் பேனர்லாம் வச்சதெல்லாம் பார்த்தும்போது அப்போ அவங்க ஒரு காங்கிரஸ் மேல் அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது, ஒரு வருத்தம் இருக்குது. நம்மளை ஏமாத்திட்டாங்க, நம்மளை முதுகுல குத்திட்டாங்க அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. அப்போ காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறது ஒரு தனி பார்ட், அதுக்காக போய் இந்த பக்கம் போய் இணையணும் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, அப்படிங்கிற காங்கிரஸை அவர்கள் வீழ்த்துவதற்கு இன்னைக்கு அகில இந்திய அளவில் இன்னொரு பார்ட்டியாக இருக்கிறது பாஜக தான். அப்போ அதை நோக்கி தான் அவங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. அதுக்கு சில காரணங்களும் இருக்குது. இன்றைக்கி முன்னாள் அமைச்சர்கள் மீது பல பேருடைய வழக்குகள் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலையும் அவர்களுக்கு அரசியல் பிடிமானம் இல்லை, அகில இந்திய அளவிலையும் ஒரு காங்கிரஸ் கூட்டணியில் எதிர்கட்சியிலையும் இல்லை. அப்படிங்கும் போது அரசியல் ரீதியான ஒரு பிடிமானம் வேணும், வழக்குகள் இருக்குது. பாஜகவை நம்ம இன்றைக்கி வீழ்த்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறப்ப அதை நோக்கி போகிறாங்க அப்படின்னா அது மாதிரியான ஒரு சூழல் உருவாது. ஆனால் இப்போ உடனே செய்வாங்களாங்கிறது சந்தேகம். இப்போதைக்கு அந்த முடிவை எடுக்க மாட்டாங்க. இன்னொரு தேர்தல் அப்படின்னு பார்க்குறப்ப அடுத்த நாடாளுமன்ற தேர்தல்லாம் அடுத்த தேர்தல், இடையில வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலோ இடைத்தேர்தலோ திமுகவுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ இன்னொரு 3 வருஷம் இருக்குது. இந்த 3 வருஷம் அப்படிங்கிறதை ஸ்மூத்தாக நகர்த்திட்டு போகணும், வழக்குகள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் ஸ்மூத்தாக நடத்திட்டு போகிறப்ப பாஜகவுடைய ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நிற்கிற இடம் தான் அந்த டீலிமிட்டேஷன் நிலைப்பாட்டில் திமுக என்ன நிலைப்பாட்டு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய நிலைப்பாடு. டீலிமிட்டேஷன் பில்லை தீய வச்சு எரிச்சாங்க, அதை நாடாளுமன்றத்தில் அதை வீழ்த்தினாங்கிறதால நமக்கு தெரியும். ஆனால் தேர்தலுக்கு பிறகு டீலிமிட்டேஷன் நிலைப்பாட்டில் அவங்க டோன் கொஞ்சம் சற்று இறங்கி வந்திருக்கிறத பார்க்குறப்ப தான் ஒருவேளை இதை அவங்க ஆதரிக்க போறாங்க. எந்த இடத்துல இறங்கிருச்சு அப்படிங்கிறீங்க? சட்டமன்றத்திலே எதிர்கட்சி தலைவர் அரசோட தீர்மானத்துக்கு ஆதரவு அளிக்கிறார், இது போதாதா? இல்லை, அவங்க ஒட்டுமொத்தமாக டீலிமிட்டேஷன் இந்த இன்னும் 25 வருஷம் தள்ளி வைக்கிறங்கிற நிலைப்பாட்டில் இறந்து இப்போ கொஞ்சம் இறங்கி பரிசீலனை, இந்த 7.5 இல்லைனா இந்த விகிதாச்சார அடிப்படை 50ங்கிற மாதிரி கொண்டு வரட்டும், பரிசீலனை பண்ணுவோங்கிற இடத்துக்கு ஒரு சின்ன ஒரு இடத்துல இறங்கி வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அதுதான் ஒரு சந்தேகத்தை கிளப்புது. இப்போ அதில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இவங்க என்ன நிலைப்பாட்டு எடுக்க போகிறாங்க. ஒன்று ஆதரவு தர போகிறாங்களா, இல்லை வெளிநடப்பு செய்ய போகிறாங்களா, இல்லை ஆப்சென்ட் ஆக போகிறாங்களா அப்படிங்கிறது கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். இன்னொரு 3 மாதத்தில் அடுத்து வரக்கூடிய கூட்டத்தொடரில் நமக்கு அதுக்கான விளக்கம் தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவங்க நேரடியான ஒரு கூட்டணியை வைத்துக்கொள்ள மாட்டாங்க. ஒரு சாஃப்டான ஒரு அப்ரோச் பாஜகவோட கடைபிடிப்பதற்கான சூழல் தான் இருக்குது. அதை வைத்து தான் இன்னைக்கு வரக்கூடிய பேச்சுகளும் இன்னைக்கு இருக்கு. இந்த இடத்துல அரசியல் ரீதியான ஒரு பிடிமானம் திமுகவுக்கு தேவை அப்படின்றீங்க. திமுகவே மிகப்பெரிய அரசியல் இயக்கம், போன ஆட்சியில் இல்லாத காலத்திலையும் பாஜகவை கடுமையாக எதிர்த்த இயக்கம். இந்த நிலையில திமுகவுக்கு ஏன் அந்த மாதிரியான ஒரு தொடர்ந்து அரசியல் ரீதியான ஒரு பிடிமானம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தாவேக அரசாங்கம் உள்ள வந்த பிறகு முன்னாள் அமைச்சர்கள் பலருடைய வழக்குகளையும் தூசி தட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இன்னைக்கு அதுல இருந்து கொஞ்சம் தன்னை காப்பாது. உங்களுக்கு தெரியாதுல்ல, 99 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இடி உள்ள வந்துருது.
இடி வழக்குகள் நிறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மீதே இன்னைக்கு இடி வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. சில முக்கிய தலைவர்கள் வரைக்கும் அந்த இடி வழக்குகள்லாம் போதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிங்கும்போது அதை வந்து தக்க வச்சுக் கொள்றதுக்கு இன்னைக்கு மத்தியில் பாஜகவுடைய தயவு அவர்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. எதிர்த்து வீரியமா அரசியல் பண்ண வேண்டிய காலமும் கிடையாது. இப்ப தேர்தலும் கிடையாது, காலமும் கிடையாது, கூட்டணி மாறுவதற்கான சூழலும் கிடையாது. அப்ப பாஜக என்ன நினைக்குது? பாஜக தன்னுடைய திட்டங்களை எல்லாம் 22 எம்பிஸ் இருக்கிறாங்க, அப்புறம் ராஜ்யசபா எம்பிஸ் இருக்கிறாங்க, 8 பேர். அதை வைத்து அவங்களுடைய சில பில்ஸை வந்து பாஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்னு அவங்க ஒரு இதில் பண்றாங்க. அப்போ இது ஒரு நேரடியான ஒரு கூட்டணிக்கே போவாங்க, அமைச்சரவையில் பங்கு பெறுவாருங்கெல்லாம் இப்போதைக்கு நடக்காத ஒரு விஷயம். ஒரு 3 வருஷம் இருக்கு. இந்த 3 வருஷத்தை வழக்குகள் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் சுமூத்தாக பாஜகவோட சாஃப்டாக டீல் பண்ணி நகர்த்தி கொண்டு போகலாங்கிற ஒரு மூவ்மெண்ட்லாம் போவாங்களே வழியா நேரடியான கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் கம்மி தான். திமுக அப்படின்னாலே பாஜகவை கடுமையா எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கம், சித்தாந்த ரீதியாக பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படிங்கறதான் திமுகக்கான அந்த ஒரு பெரிய நேம் அப்படிங்கிறது. ஆனா அதுல இருந்து நம்ம சாஃப்ட் கார்னரா ஒரு ஸ்டெப் எடுப்போம் அப்படிங்கிறது திமுக மீதான அந்த அபிப்பிராயத்தை, பர்செப்ஷனை சூழல் தான். இது 99ல ஒரு சூழல் வந்துச்சு. வேற வழி இல்லாம ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு இன்னைக்கு பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க. 5 வருஷம் முழுவதுமாக அந்த ஆட்சியில பங்கு பெடுத்தாங்க. அதற்கு பிறகு காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தாங்க. சூழல் தானே ஒரு மனிதனை தீர்மானிக்குது, நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது. அரசியல் கட்சிகளுக்கும் அதுதான். சூழ்நிலை தான் ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டை நமக்கு காட்டும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை, இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் ரொம்ப கட்டுக்கோப்பா தமிழ்நாட்டில் இருந்த திமுக தலைமையிலான இந்தியா அலையன்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது சொல்ல போனால். அது திமுக ரொம்ப வலுவாகவே சாஃப்டாகவே ரொம்ப கொண்டு போயிட்டு இருந்தாங்க. தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த கூட்டணிங்கிறது அவர்களுக்கு ஒரு பெரிய ஷாக். நம்ம நம்பி இருந்த எல்லாருமே வெளியே போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஷாக். அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம், கோபம்லாம் இருக்கு. இப்போ அதை அவங்க எப்படி காம்பன்சேட் பண்ணுவாங்க? அப்போ அதற்கு பாஜகங்கிற ஒரு இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படிங்கும் போது அதை பயன்படுத்திக்க தானே பார்ப்பாங்க. சார், இவ்வளவு பெரிய அரசியல் இயக்கம் ஒரு கோபத்தின் காரணமாக பாஜக பக்கம் போவாங்க அப்படின்னு சொல்லி கோபம் மட்டும் கிடையாது. கோபம் மட்டும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், வழக்குகள் இருக்கு, அதுல இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கறணும், நகர்த்தி கொண்டு போகணும், உடனே தேர்தல் கிடையாது. இப்போ எதுக்கு தேவையெல்லாம் பாஜக எதிர்க்கணும்? தேர்தல் வரப்போதாங்க ஒன்றும் கிடையாது. எதுக்கு பாஜக எதிர்த்து இப்போ பேச வேண்டிய, அரசியல் பண்ண வேண்டிய டைமே இல்லையே. அது தாவேகாவுக்கும் சரி, திமுகவுக்கும் சரி. இப்போ பிரச்சனையின் அடிப்படையில் ஏதாவது பில் வரப்போ மட்டும்தான் அங்கே அவங்க எதிர்ப்பை காட்ட போகிறாங்களோ ஒழிய, ஆதரவை காட்ட போகிறாங்களோ ஒழிய, மற்றபடி இப்போ பாஜகவை இங்கே எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இல்லை. இப்போ இங்கே இல்லை. மாநில அரசியலில் வந்து அவங்க தாவேக்கா நீங்கள் ஆட்சிக்கு வந்துருச்சு. மாநில அரசியல் நம்ம கையில் இல்லை. அப்போ மத்தியில் தான் இன்னைக்கு பாஜக இருக்குது. அப்படிங்கும்போது பாஜகவோட இப்போ எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அந்த சாஃப்டான ஒரு அப்ரோச் தான் அவங்க கடைபிடிப்பாங்க. சரி, திரு பிரகாஷ், அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு கேள்வியை கேட்குறாரு. கோரிக்கையை கொடுக்கறதுக்கு டீ பார்ட்டிக்கு தான் போகணுமா? ஏன் வேற இடத்துல போய் கொடுக்கலாமே கோரிக்கையை? அப்போ திமுக வந்து பாஜக கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. லாஜிக்கலி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது திமுக வந்து பாஜகவோட நாளைக்கு போகும், நாளன்னைக்கு போகும், 10 நாள் கழிச்சு போகும், இதெல்லாம் வந்து ஒரு வாதமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 1999ல் நான் ஒரு இன்டர்வியூ பண்ணுறேன். அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அப்போ ஜெயலலிதா அலையன்ஸ். அப்போ அவர் வந்து கனா கண்டேன்னு ஒரு இன்டர்வியூ நக்கீரனில் வருது. அந்த இன்டர்வியூ சின்ன குத்தூசி தான் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அந்த இன்டர்வியூ முடிஞ்சோன்னா அதில் அண்ணாவை பற்றி பேசுகிறாரு, கலைஞரை பற்றி பேசுகிறாரு, எல்லாத்த பற்றியும் பேசுகிறாரு. பேசி முடித்தோடனே திராவிட இயக்கத்தோட ரோலை பற்றி பேசுகிறாரு வாஜ்பாய். பேசி முடித்தோடனே ஒரு வாரத்தில் அந்த அலையன்ஸ் வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராமோட செட்டில் ஆகிடுச்சு. ரைட்டுங்களா? ஸோ ஒரு அலையன்ஸு ஒரு விஷயம் அப்படின்றது வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கை அவங்களுக்கு இருந்ததுன்னா, அந்த கொள்கை வந்து ஏற்புடையதாக இருந்ததுன்னா வரும். இப்போ சொன்னாங்க இல்லையா, இந்தியா கூட்டணியில் இந்தியாவிலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் அலையன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் இருந்தது. அதை முதுகில் குத்துனது யார்? அண்ணன் ராகுல் காந்தி. அதில் அவங்களுக்கு வந்து கடுமையான விஷயங்கள் இருக்குது. அவங்க வந்து இப்போது பிஜேபிக்குள்ளே போகணுன்றது அவங்களோட ஐடியாலஜியே இல்லை. ஆனால் ராகுல் காந்திக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. என்னென்னா, திமுகவை வந்து பிஜேபிக்குள்ளே தள்ளி விட்டுறணும். இது வந்து அவரோட டாக்டிக்கல் லைன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டீலிமிட்டேஷன் வந்து இன்னும் வரவே இல்லை. ரைட்டுங்களா? இன்னும் அது பில்லு என்ன இருக்குன்றது கூட யாருக்கும் தெரியாது. இன்னும் வரவே இல்லை. டீலிமிட்டேஷனுக்கு பற்றி கரூரில் வந்து விஜய் பேசுகிறார். நாங்கள் டீலிமிட்டேஷன் எந்த வழியில் வந்தாலும் எதிர்ப்போம் அப்படின்னு அவர் பேசுகிறார். செகண்டு, இங்கே வந்து ஒரு அனைத்து கட்சி எம்பி கூட்டத்தை கூட்டுறார். இதே ராகுல் காந்தி வந்து என்ன சொல்கிறாரு? எட்டப்பர்கள், டீலிமிட்டேஷனை ஆதரிக்கிறவங்க எட்டப்பர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். என் கேள்வி என்னன்னா, கேரளா இருக்குது, தெலுங்கானா இருக்குது, ரைட்டா, ஆந்திர பிரதேஷ் இருக்குது,
கர்நாடகா இருக்குது. கர்நாடகாவில் நீங்கள் தான் ரூலிங் பார்ட்டி, தெலுங்கானா ரூலிங் பார்ட்டி, கேரளா ரூலிங் பார்ட்டி. இங்கே வந்து அனைத்து கட்சி கூட்டம்லாம் கூட்டுறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களே, அங்கே ஏன் பண்ணல அதை? இத்தனைக்கும் கிரண் ரிஜுன்னு ஒரு மத்திய மந்திரி வந்து ராகுல் காந்தியை தான் சந்தித்து பேசுகிறாரு. டீலிமிட்டேஷன் பில்லு சம்பந்தமாக ராகுல் காந்தியோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அப்போ நீ கிரண் ரிஜுவோட என்ன பேசுனன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ராகுல் காந்திக்கு இருக்கு. விஷயம் என்னன்னா, சிம்பிள் அஸ் திஸ், திமுக வந்து இனி எந்த காலத்திலையும் காங்கிரஸோட சேராது. அது வந்து இவங்க முதுகில் குத்துன இந்த விஷயங்கள் இருக்கு. ராகுல் காந்தின்ற ஒரு ஃபிகரை பிடிக்காதவங்க ஆல் இண்டியா முழுக்க இருக்காங்க. தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி, சிபிஎம் கேரளாவில் இந்த மாதிரி இருக்காங்க. ராகுல்ன்ற ஃபிகரை பிடிக்கல. அப்போது இவங்களை எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டை வந்து டிஎம்கே ஆல் இண்டியா லெவலில் ஃபார்ம் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகளில் இறங்குது. ரைட்டுங்களா? ஸ்டாலின் வந்து ஆன்டி பிஜேபி ஃபிகர்ன்றது போன எலெக்ஷனில் அந்த பில்லை வந்து கீழ்ச்சி எரிக்க விட்டு அந்த பில்லை டிஃபீட் பண்ண வச்சதுலேயே தெரிஞ்சுது. இஸ் ஆன்டி பிஜேபி, ஆல் இண்டியா லெவலில் ஆன்டி பிஜேபி. திமுகவுடைய கொள்கையே ஆன்டி பிஜேபி. நாளைக்கு திமுகன்ற ஒரு கட்சியை உதயநிதிக்கு தாரவாத்து கொடுக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் நினைச்சார்னா அவர் வந்து பிஜேபியோட சேரவே முடியாது, சேரவும் மாட்டார். ரைட்டுங்களா? ஏன்னா கொள்கை அடிப்படையிலான விஷயம். கொள்கை எதிரி பிஜேபின்னு சும்மாலாம் சொல்ல, நூற்றாண்டு கால திராவிட இயக்க வரலாறுன்றது பிஜேபியை வந்து கொள்கை எதிரி. பேர் என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு சேர மாட்டாங்க, ஆனா திமுகவோட ஒரு பாஜகவோட ஒரு சுமூகமான ஒரு உறவுல போயிருவாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த டீ பார்ட்டியுமே நம்ம எடுத்துக்கலாம். அந்த டீ பார்ட்டி தான் இப்போ இந்த விவாதத்தையே பெருசாக்கி இருக்கு. டீ பார்ட்டியில திமுக ஏன் இந்த வருடம் பங்கேற்றது அப்படிங்கறதா ஒரு பெரிய கேள்வியாவுமே இருக்கு. போன வருடம் பங்கேற்கல, ஆளுநரோட எத்தனையோ தேநீர் விருந்துகளை திமுக புறக்கணிச்சிருக்கிறாங்க. அப்ப திமுக வந்து ஒரு சாஃப்ட் கார்னரை எடுத்துட்டாங்களா, அந்த ஸ்டெப் எடுத்துட்டாங்களா, அவங்களோட எதிர்ப்பு வீரியம் குறைஞ்சிருச்சா அப்படிங்கறதான் கேள்வி. கனிமொழி ஒரு பர்சனாலிட்டி, அவங்கள வந்து பாஜகவோட நெருக்கமான ஒரு பர்சனாலிட்டி. அவங்கள பார்த்த உடனே அமித்ஷா வந்து என்னம்மா எப்படிமா இருக்கேன்னு கேட்பாரு, மோடி கேட்பாரு. ரைட்டுங்களா? பாஜக வந்து பல கணக்குகளுக்காக கனிமொழியை யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு விதமான பேட்டர்னைசிங்கில் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு பார்ட்டிக்கு, டீ பார்ட்டிக்கு போகிறாங்க, அவங்க வந்து டெல்லியில் லாபி பண்ணுறாங்க, அவங்க ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க, அதுன்றது வேற. இப்போது சார் சொன்னதுல என்னன்னா, சார் இப்ப கனிமொழி தன்னிச்சையா போயிருப்பாங்களா அந்த டீ பார்ட்டிக்கு, இல்ல தலைமை கிட்ட அனுமதி வாங்கிட்டு போயிருப்பாங்க? தலைமை கிட்ட அனுமதி வாங்கியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. என்னன்னா கேஸ் இருக்கு, எல்லாரும் தலைவர்கள் மேலேயும் கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் விஜய் மேல கேஸே இல்லையா? விஜய் மேல சிபிஐ கேஸ் இருக்கு சார். கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ கேஸ் இருக்கா? ஏன் அவர் போக மாட்டாரா பிஜேபியோட சாஃப்டா? ஸோ எல்லாருக்கும் எல்லா இஷ்யூஸும் இருக்குது. அந்த கேஸ் எல்லாத்தையும் செந்தில் பாலாஜி மேலே அவ்வளோ பெரிய கேஸ் போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்க போனாங்க. அப்பவும் அவங்க பிஜேபி பக்கம் போலியே. செந்தில் பாலாஜி மேலே போடுறத விட ஒரு பெரிய கேஸ் யார் மேலே போட்டுற முடியும்? அப்போ அவங்க பிஜேபி பக்கம் போலியே. ஸோ பிஜேபின்றது ஆப்ஷனே கிடையாதுங்க. காங்கிரஸுக்கு இங்கே விஜயை வந்து ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் கொண்டு போனோம். அது எப்படின்னா, சவுத் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து பிரதமராக வரணுன்ற அளவுக்கு அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு கொண்டு போகிறாங்க அவரை. ரைட்டா? இந்த சைடில் விஜய், இந்த சைடில் ராகுல், மியூச்சுவல் பெனிஃபிட்டில் கொண்டு போகணுன்றார். மூன்றாவது அணி அமைஞ்சதுன்னா அது ஒரு 50 எம்பிக்கள் அது வந்து ஜெயிக்கும்னா அந்த 50 எம்பிக்கள் டிசைட் பண்ணுறவங்க தான் பிரைம் மினிஸ்டர். அது நிச்சயமாக ராகுல் காந்தியாக இருக்காது. ரைட்டுங்களா? இப்போ காங்கிரஸ்குள்ளேயே பிரியங்கா காந்தி வந்து ராகுல் காந்தியை ஓவர்டேக் பண்ணிட்டு, யூபி இன்சார்ஜ் அந்த மாதிரி தான் ஓவர்டேக் பண்ணிட்டு அந்தம்மாவுடைய நிலையை எடுக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து அங்கே நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ்குள்ளேயே சேஞ்ச் இருக்கு. இங்கே வந்து ராகுலும் நம்ம பிரவீன் சக்கரவர்த்தியும் பிளே பண்ணுற பிளே வந்து திமுகவை எப்படியாவது கழிச்சு கட்டிட்டு அந்த சைடு கொண்டு போயிட்டா இந்த தேர்ட் இனிஷியேட்டிவ், ஆல்டர்னேட்டிவ் இனிஷியேட்டிவ் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு அவங்க கணக்கு போடுறாங்க. அதுக்கான ஒரு பிரச்சாரம் தான் திமுக பாஜக கேஸு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு போவாங்க, 15 வருஷம் கழிச்சு போவோம். இதெல்லாமே
இந்த நரேட்டிவ் செட் பண்றது எல்லாமே வந்து அதுக்கான விஷயங்கள் தான். இந்த இப்படி ஒரு பின்னாடி இப்படி ஒரு திட்டம் இருக்குன்னா அதுக்கு ஏன் திமுக இடம் கொடுக்கணும் அப்படிங்கறதான் கேள்வி. திமுக இன்னும் உறுதியா நிர்மல்குமார் சொல்ற மாதிரி எதிர்த்து வாக்களிப்போம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிடலாமே, இன்னும் உறுதியா அதை எதிர்த்தலாமே அப்படிங்கறதான் கேள்வி. சட்டமன்றத்தில் தீர்மானம் சொல்றீங்க, நாங்க வந்து அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம், திமுக வந்து ஆதரிக்குது, இதை விட என்ன சொல்ல முடியும்? ரைட்டுங்களா? முழுக்க நனைஞ்ச பிறகு முக்காடெலாம் இல்லைங்க. திமுக தான் வந்து அந்த சட்டத்தை எரிச்சுது, தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு நடத்திச்சு, அந்த சட்ட திருத்தத்துக்கு எதிரான எல்லா விஷயத்தையும் பண்ணது திமுக. அந்த திமுக வந்து ஆதரிக்குமா? இப்போ வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் ஆர்குமெண்ட்ஸ் வருது, அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து பேசப்படுதே தவிர டீலிமிட்டேஷனை வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேணாம் அப்படின்னு தாவேகா ரெசல்யூஷன் கொண்டு வருது, திமுக ஆதரிக்குது. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? திமுகவோட முகம் அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி சொல்லப்போனா சட்டமன்ற தேர்தலையே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில தான் திமுக சந்திச்சாங்க. ஒரு பக்கம் ஒருத்தர் வந்து ஒரு எம்பி வந்து நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லை அப்படிங்கிறாரு. இங்க ஒரு எம்எல்ஏ வந்து இங்க இருக்கிற எம்பி டிஆர் பாலுலாம் மத்திய அமைச்சராக போறாரு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு திமுக தலைமையே அமைதியா இருக்கு அப்படிங்கிற கேள்வி அப்ப பாஜகவோட நெருங்குதா? இல்ல இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வேண்டாத மருமக கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்ன்ற கதை தான் இது. அதாவது யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் பேர்னா திமுகவுடைய கொள்கை தலைவர் அவரு, ரைட்டா? திமுகவோட குரல் தானே. திமுகவோட குரல்லாம் ஒரு முழுசா கிடையாதுங்க, ஒரு மூலையில் இருக்கக்கூடிய குரல், ரைட்டுங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு டெலிபரேஷனை தவிர அதுதான் திமுகவின் திசை வழியை தீர்மானிக்கக்கூடிய அண்ணாவின் குரலா, இல்லை ஸ்டாலினின் குரலா, உதயநிதியின் குரலா, திமுக தலைமையின் குரலா, அட்லீஸ்ட் ஆர்எஸ் பாரதியின் குரலா? அதுவும் கிடையாது. அவர் ஒருத்தர் பேசுகிறாரு போகிறாரு, சில பேர் வந்து நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை அதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து போகிற போக்கில் நம்ம காதில் உழக்கூடிய வார்த்தைகள் தான். இதுக்கும் பாலிசி டெசிஷனுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. ஒரு டீ பார்ட்டிக்கு கனிமொழி போனாலும் திமுகவுடைய போக்கு என்பது மாறிடாது. அது வேற இது வேற. அதை டிசைட் பண்ணக்கூடிய ஃபாரம் என்பது வேற, அதில் இருக்கக்கூடிய ஈக்குவாலிட்டிஸ் வேற, அதில் இருக்கக்கூடிய கொள்கை என்பது வேற. திமுக வந்து தானா போயிட்டு தற்கொலை பண்ணிக்குமாங்க? சரி, பாஜகவோடு திமுக போவது திமுக தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்வதற்கு அந்த தற்கொலை செய்யாது. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சாமிநாதன், ராகுல் காந்தியோட திட்டம் தான் இது. திமுக வந்து பாஜக பக்கம் தள்ளிடணும், இங்க வந்து ராகுல் விஜய் அப்படிங்கிற எலிவேஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் அப்படிங்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக போய்விடுங்கிற பதட்டத்தில் இருக்காருன்னு தான் நான் பாக்குறேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அகில இந்திய அளவுல இந்தியா கூட்டணி கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலே பல கட்சிகள் வந்து திமுக ஏன் வரல அப்படிங்கறத ஒரு குரலா எழுப்புறாங்க. இன்னொன்று, இன்னைக்கு வந்து 2 ஆண்டுகள் தேர்தலுக்கு இருக்கு. 2 ஆண்டுகளுக்கு பின்பு இந்தியா கூட்டணியில் மிச்சம் இருக்கக்கூடிய கட்சிகளோட ராகுல் காந்தி அவர்கள் உட்கார்ந்து தொகுதிகளை பங்கு வச்சா கூட அவருடைய நம்பகத்தன்மையை முதல்ல கேள்விக்குறியாயிருச்சுல. கடைசி நேரத்தில் சொல்லாமல் சென்று விட்டது காங்கிரஸ் கட்சி. கிட்டத்தட்ட அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ஒரு பழிச்சொல்லுக்கு உள்ளா இருக்கு. அப்ப திமுக பாஜக பக்கம் நெருங்கி விட்டாலோ அல்லது காங்கிரஸ் பக்கம் நெருங்காமல் மீண்டும் பிஜேபியோடு ஒரு வகையில் நெருங்கி விட்டால் அது காங்கிரஸ் கட்சியை ரொம்ப பலவீனப்படுத்தும். அகில இந்திய அளவுல தமிழ்நாட்டு அரசியல வந்து அவர்களுக்கு தாவேக்கா இருக்கு, அது பலமாக கூட இருக்கலாம். ஆனா அகில இந்திய அளவுல ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிற இடத்தை காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே இழந்து விட்டது. எப்ப அது திமுகவோடு உறவை முறித்துக் கொண்டதோ அப்பவே இழந்துருச்சு. அப்ப அதை ஒட்ட வைக்கிறதுக்காக அவர் சில ஆட்டங்களை ஆடுறாரு. அது ராகுல் காந்தி அவர்களுடைய ஆட்டம் தான். பதிலுக்கு திமுக அதை விட அதிகமா மதிநுட்பத்தோட ஒரு ஆட்டம் ஆடுறாங்க. நீங்க கடந்த காலத்துல காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா திமுகவோட கூட்டணியில உறவுல இருப்பாங்க. ஆனா விஜய் கட்சிக்கு கடுமையான ஓட்டு வங்கி இருக்கு, ஒரு 18% தாண்டிட்டாங்கன்னு பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் பேசுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா திமுக என்ன பண்றாங்கன்னா முரசொலியில பிஜேபிக்கு எதிராக எழுதுறாங்க. ஆனா களத்துல கனிமொழி சோமு போன்ற எம்பிக்கள் அரசியல நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைங்கிறாங்க. திருச்செந்தூர் கூட்டத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் பேசுற பொழுது இன்னும் 6 மாதத்துல திருச்சி சிவா அவர்கள் இதாவாரு, மினிஸ்டர் ஆவாரு, மத்திய அமைச்சர் ஆவாரு அப்படிங்கிற வார்த்தைகளை பேசுறாங்க, மறுக்கவும் மாட்டாங்க. அப்ப அது என்னன்னா, இயல்பாகவே அது திமுகவுக்கு ரொம்ப லாபம் தரக்கூடிய ஒன்றா இருக்கு. நீங்க தொடர்ந்து பல வழக்கல் பாய்ச்சப்படுது. நீங்க ஜெயலலிதா அவர்கள் கவர்மெண்ட்டை விட ரொம்ப தீவிரமா மக்கள் பணி செய்வதை விட அதிகமான அளவுல திமுகவினர் வேட்டையாடப்படுறாங்கல்ல. நீங்க கடந்த 100 நாட்களே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது, மார்கண்டேயன் அவர்கள் கைது, அதற்கு பின்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீதே விசாரணை, அது கைது என்கிற ஒரு நிலை.
அதுக்கு பின்பு பல முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கல் பாய்ச்சப்படுது. அப்ப இந்த நேரத்துல பாஜகவை நெருங்குறாங்கிறதே ஒரு வகையில தற்காப்பா இருக்கு அவர்களுக்கு, திமுகவுக்கு. ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு கனிமொழி அவர்கள் தேநீர் விருந்துல கலந்துக்கிறாங்க. அதுக்கு 3 நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடியில தன்னோட தொகுதி பிரச்சனைக்காக நிதின் கட்கரி அவர்களையும் சந்திக்கிறாங்க. அப்ப இது எல்லாவற்றையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. அந்த தேநீர் விருந்துக்கு முன்பே நிதின் கட்கரி அவர்கள்ட்ட அது தூத்துக்குடி தொகுதியினுடைய எம்பியாக அவர் அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தான் அந்த மனுவை கொடுக்கிறார். அப்ப நீங்க கிட்டத்தட்ட பாஜகவின் மீதான ஒரு நம்பகத்தன்மை வருதில்ல. கடந்த காலங்களில் இருந்ததை விட இப்ப தொகுதி பிரச்சனைகளுக்கு ஒரு மத்திய அமைச்சரை அணுகினால் ஏதோ ஒரு வகையில தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு துளிர்த்திருக்கலாம். அது கடந்த காலத்தில் அப்படி இல்லையே. பாஜக எப்பொழுதும் மக்கள் பணி செய்யாது என்பதால் தான் திமுகவினுடைய நிலைப்பாடு இருந்தது. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3வது அணி ஒருவேளை இவர்கள் அமைக்கக்கூடும். அது அப்படி அமைத்தாலுமே அது பாஜகவுக்கு தானே உதவும். நீங்க 3வது அணி அமைப்பது என்பது நீங்க பொது எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க. இன்னைக்கு பாஜகவுக்கு எதிரியே ராகுல் காந்தி தான், திமுகவுக்கு எதிரியே ராகுல் காந்தி தான். அப்ப நீங்க பாஜகவோட அனுசரணையாக போயும் அந்த எதிரியை வீழ்த்த முடியும். நீங்க 3வது அணி அமைத்தாலுமே அது இயல்பாகவே தமிழ்நாட்டுல ராகுல் காந்தி என்கிற ஒரு பிம்பம் வந்ததுக்கு காரணம் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். கடந்த 2019 முதல்ல அவர் தான் ராகுல் காந்தி அவர்களை பிரதமரனே முன்மொழிந்தார். பட் ஆனா நீங்க ஒரு தேர்தல் தோல்விக்கு பின்பு தாவேக்காவோடு கைகோர்க்கிற பொழுது சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்க. அப்ப எதிரிக்கு எதிரி நண்பன்கிற நிலைப்பாட்டுல இன்னைக்கு அவருடைய முதல் எதிரி காங்கிரஸ் தான் நான் பாக்குறேன். பாஜக எல்லாம் கடந்த காலங்களை போன்று இவர்களுக்கு எதிரி நிச்சயமாக இல்லை. இருந்திருந்தா இந்த 100 நாள்ல நீங்க 100 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன், இந்த ஓரணியில் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர் தான் இந்த தேர்தல், அதிமுக அமித்ஷா திமுகவை விட்டது, இவ்வளவு விமர்சனங்கள் வந்தது. இந்த 100 நாட்கள்ல பாஜக அரசுக்கு இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தர்ல அந்த முறைகேடுகளுக்கு எதிராக தான் போராட்டம் நடக்குது. நீட்டே முறைகேடு தான் முரசொலியில கற்ற வருது. ஆனா அந்த நீட்டுக்கு எதிராக சிபிஐ கட்சி தன்னோட பாலன் இல்லத்தை திறக்குது. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துல பெரிய அளவுல மாவட்ட அளவுல இந்த போராட்டங்களை முன்னெடுக்கல? மாணவரணி ஏன் செய்யல? அப்ப நீங்க ஒரு பக்கம் தொகுதி மறுவரையறை மசோதாக்கு பிரகாஷ் சார் அவர்கள் சொல்றது ரொம்ப சரியான புள்ளி. தொகுதி மறுவரையறை மசோதாக்கு தாவேக அரசினுடைய நிலைப்பாட்டுக்கு பக்கபலமா தமிழ்நாடு அரசுல தீர்மானம் வருகிற பொழுது அதை ஆதரிக்கிறாங்க. நேரலை போயிட்டு இருக்கு சார். கடந்த காலங்களில் நேரலை இல்ல. சட்டமன்றத்தை இவ்வளவு பேர் வாட்ச் பண்ணது இல்லை கடந்த காலங்கள்ல. தாவேக அரசு ஒன்றை செய்கிற பொழுதுதான் ஏன்னா விஜய் புதிய சக்தி, புதிய அலை. இதற்கு பின்புதான் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது பார்லிமெண்ட்ல வரும்போதுதான் திமுகவினுடைய அந்த நேரத்தைய நிலைப்பாடு நமக்கு உறுதியாக தெரியும். அப்படி ஒருவேளை அவர்கள் நிலைப்பாட்டை மாற்றிய தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இல்லாவிட்டால் அதுவும் கூட திமுகவின் எதிர்காலத்துக்கு நல்லதான். நான் திமுகவினுடைய எதிர்காலம் என்பது பிரதமர் வேட்பாளர் இல்ல சார். இப்ப நாளைக்கு ஒருவேளை இவர்கள் 3வது அணி அமைத்தாலோ அல்லது இவர்கள் 3வது அணி அமைக்காமல் நேரடியாக தேர்தலை சந்தித்தாலோ பிரதமர் வேட்பாளர் இல்ல. 2 உதாரணம் இருக்கு நமக்கு. 2014 பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் திமுக தேர்தலை சந்தித்தது, ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல 2014. 2024 அதிமுக பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் தேர்தலை சந்தித்தது, அவர்களும் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. அப்ப திராவிட கட்சிகள் ரெண்டுக்குமே அது ஒரு பாடமாக இருக்கு. அப்ப யாரோ ஒருவரை பிரதமராக காட்டணும் அல்லது 3வது அணியை உருவாக்கி அதற்குள் வலுவான ஒரு பிரதமரை காட்ட வேண்டிய தேவை இருக்குது. எது நடந்தாலும் அது பாஜகவோடு இருக்கக்கூடிய ஒரு மென்போக்கு தொடர்வாங்க. அது அந்த கட்சியினுடைய நலனுக்கான முன்னெடுப்புன்னு நான் பாக்குறேன். கண்டி கொள்கை ரீதியாக எல்லா விஷயத்திலும் சமரசம் செய்து கொள்வார்கள் இல்ல. ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் கிரவுண்ட் லெவல்ல இது இம்பாக்ட் ஆகாதா திமுகவுக்கு? இல்ல, அது திமுகவை பாதிக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா அதனாலதான் இப்படி பலரும் பேசுகிறார்கள், அதை கட்சி அனுமதிக்குதுன்னு நான் பாக்குறேன். நீங்க கனிமொழி சோமு அவர்கள் பேசுறாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுறாங்க, இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசன் அவர்கள் பேசுறாங்க. அவங்க அப்படி பேச வேண்டிய தேவை எங்க இருந்து வருகிறது? வானதி சீனிவாசன் சொல்றாங்களே அரசியல நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு வானதி சீனிவாசன் அப்ப தொண்டர்களை தயார்படுத்துறாங்களோன்னு தோணுது. இன்னும் இல்ல அவங்களோட ஒத்த கருத்தை வானதியும் சொல்றாங்க. எடுத்துக்கலாம். இல்ல அந்த கருத்து பாஜகவின் கருத்தை சொல்றேன், பாஜகவின் கருத்தையும் சொல்றேன். இல்ல நீங்க ஒரு ஒரு 2 தரப்பினுடைய நிலைப்பாடையும் நம்ம பார்க்கிற விஷயத்துக்காக சொல்றேன். நீங்க அப்ப 2 தரப்பினுடைய நிலைப்பாடை பார்க்கிற போது பாஜகவும் இந்த எதிர்ப்பை மட்டுப்படுத்தி இருக்கேன். நீங்க இன்னொரு விஷயம், பாஜகவுக்கு இதுல இழப்பு இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா திமுகவை கடுமையான எதிர்காலம் ஆடுனது பாஜக தான். ஆனா அப்படி எதிர்காலம் ஆடுகிறவர்கள் நாளைக்கு திமுகவோடு சேர்ந்தா உங்களுக்கு ஒரு அதிருப்தி வருமானா அவங்களுக்கு வரும். அப்படி வருகிற பொழுது அந்த இடத்தை யாரை நிரப்புவோம்? அண்ணாமலை பக்கம் நகருவாங்க. அப்ப திமுகவுக்கு ஒரு இழப்பு வரும். திமுகவுக்கு ஏற்படக்கூடிய இழப்புங்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் வாக்குகள் அப்படியே திமுக பக்கம் தான் இருக்கு. கிறிஸ்தவர்கள் வாக்குகளின் பெரும்பகுதியை சற்றேறக்குறைய விஜய் அவர்கள் ஏற்கனவே ஈர்த்துட்டார். அவங்களுக்கு ஒரு புதிய வாக்குகளை உருவாக்கணும் அல்லது நீங்க இன்னும் அந்த வாக்குகள் நமக்கே இருக்கிறது என்று திமுக நினைக்குமே, ஆனால் அது அவர்கள் மறுபரிசீலனை செய்யக்கூடிய சூழலும் இருக்குங்கிறதுனால அவர்கள் இப்படியும் நெருங்குவதற்கு, ஆனால் கூட்டணியாக போவார்கள் என்று நான் சொல்லல. ஒரு அனுசரணை அரசியலை நோக்கி நகரக்கூடும் அப்படின்னு தான். இந்த 100 நாட்கள் சார் கேஸ்ல கூடியது இந்த 100 நாட்களுக்குள்ளதான் இடதுசாரிகள் போராட்டாங்க, கூட விசிகா போராட்டாங்க. இவங்க கூட்டணிக்குள்ள இல்ல,
இருந்தாலும் கடந்த காலங்களில் போராடிய திமுக எங்க இந்த காலகட்டத்துல? அப்ப அவர்கள் ஒரு மென் அரசியலுக்குள்ள போறாங்க. அது கட்சியின் நலனுக்கான முன்னெடுப்பாகத்தான் அவர்கள் நகர்த்துவாங்க. திரு ஐயனார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு ஐயனார், ஒரு மென் அரசியலை திமுக கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, காங்கிரஸை பழி வாங்கணும், காங்கிரஸ் மேல ஒரு கடுமையான கோவத்துல திமுக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? முதல்ல காங்கிரஸோடு திமுக இருப்பது ஒரு கொள்கை வழி அரசியல். அது இல்லை, அவங்க 2 பேருக்கு அடுத்தது ஒரு கொள்கை வழி கூட்டணியா? திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்த எந்த கொள்கையை வந்துட்டு காங்கிரஸ் ஆதரிச்சு செயல்படுத்துச்சு? கொள்கை கூட்டணி தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் சொல்ல வர. அது முதல்ல தப்பு. அது யார் சொன்னாலும் தப்பு. திமுக சொன்னாலும் தப்பு, காங்கிரஸ் சொன்னாலும் தப்பு. இப்போ இந்தியா கூட்டணியில் வந்துட்டு திமுக இடம் பெற்றதுனால தமிழ்நாடு இல்லாட்டி திமுக பெற்ற பலன் என்னது? காங்கிரஸ் பெற்ற பலன் வந்துட்டு 10 தொகுதி. சென்னை புதுச்சேரியில் 10 தொகுதி வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. 99 தொகுதி அங்கே வந்துருச்சு எல்லாமே. திமுக கிடைச்சது என்னது? ஒன்றுமே இல்லை. தமிழ்நாட்டு கிடைச்சது என்னது? எதுவுமே இல்லை. எந்த இடத்துல வந்துட்டு பண்ணுறாங்க? பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ், பிஜேபிக்கு எதிராக ஒரு மாற்று அப்படின்றத தாண்டி இந்தியா கூட்டணி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஹாலோ, அது ஒன்றுமே இல்லாது. அது வேற எதுவும். இப்போ திமுக ஆதரிக்கக்கூடிய மாநில சுயாட்சிக்காக காங்கிரஸ் குரல் கொடுத்துச்சா? இல்லை திமுக கடைபிடிக்கக்கூடிய அந்த சமூக நீதி கொள்கைக்கு வந்துட்டு கடைபிடிச்சா? இல்லை இடபிள்யூஎஸ் வந்துட்டு திமுக எதிர்க்குது, காங்கிரஸ் எதிர்க்குதா? இல்லை எந்த ஒரு விடயமாவது நீங்கள் எடுத்துக்கோங்க, எதுலையுமே காங்கிரஸ் இப்போ நீட்டு தேர்வு முழுமையாக நீக்கணும் அப்படின்றதுல ஏதாவது காங்கிரஸ் அது பண்ணிச்சா? கிடையாது. சும்மா ஒரு பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றத தவிர சாஃப்ட் இந்துத்வா இஸ் வாட் காங்கிரஸ் இஸ். காங்கிரஸ் என்பது ஒரு மென்மையான இந்துத்துவ அரசியல் சக்தி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால காங்கிரஸோட இருக்கிறது கொள்கை, பிஜேபியோட போகிறது கொள்கை இல்லை, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு கொள்கையை தீர்மானிக்கிறது, ஒரு கூட்டணி சேரும்பொழுது இந்த கட்சி தனது கொள்கை நிலைப்பாட்டை விட்டு தருகிறதா இல்லையா என்பதுதான். இப்போ சகோதரர் சபீர் தானே, சுபேர் ஐம் சாரி, சுபேர் தோழர் பேசும்போது ஒரு விடயத்தை அழகாக சொன்னார். சூழல் நிர்ணயிக்கும் அப்படின்னாரு. அது தனி மனித வாழ்க்கையை கொண்டாரு, அதை நான் ஏற்றுக்கல. அரசியலை பொறுத்த வரைக்கும் சிக்கலும் சூழலுமே அரசியலை தீர்மானிக்கும். 99 அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. 98 தேர்தலில் ஒரு நச்சரவம், விஷ நச்சரவம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பாஜக வந்துட்டு அது நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. 99 பாஜக அரசு கவிழ்க்கப்பட்ட போது அப்போ என்ன பண்ணாங்க? ஒரு நேஷனல் ஆல்டர்னேட்டிவ் நம்மளுக்கு ஒன்று வேணும் அப்படின்றதுக்காக அந்த முடிவெடுக்கும் போது அந்த அமைப்பில் வந்துட்டு திமுகவுடைய பலம் அங்கே இருக்கணும், அந்த அதிகார பகிர்ல இடம் பெறணும் அப்படின்ட்டு முரசொலி மாறன் எடுத்த முடிவு தான் 99 அந்த இது. ஆனால் அப்போ தான் அவங்க வந்துட்டு ஒரு கொள்கையை முன் வச்சாங்க. அதுதான் இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்ற அந்த கொள்கை. ஏன்னா அந்த குறைந்தபட்ச செயல் திட்ட கொள்கை வந்துட்டு திமுக தன்னை காப்பாற்றிக்கிட்டது மட்டும் இல்லை, இந்தியாவே காப்பாற்றிச்சு. பாபர் மசூதியை பற்றி பேச விடலை அவங்க. பொது சிவில் கொள்கை சட்டத்துக்கு ஏற்றுக்கொள்ளலை. இந்த மாதிரி பல விடயங்கள் அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. அப்போ தனது கொள்கை நிலையை வந்துட்டு விட்டு தராமல் இருப்பது தான் வந்துட்டு கொள்கை ரீதியான ஒரு அரசியல் கட்சியினுடைய அணுகுமுறை. அதே சூழல் இப்பயும் இருக்குன்னு திமுக நம்புறாங்க. இல்லை, இப்போ வந்துட்டு இப்போ இருக்கிற சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்க. பிஜேபியை நம்பினா தான், பிஜேபி கூட இருந்தா தான் இதுக்கு மேல தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை, ஒரு நிலையை பிஜேபி உருவாக்கி விட்டது. 97 லட்சம் பேர் தூக்குனாங்க, 27 லட்சம் பேர் செத்து போனா அப்படின்னா எஸ்ஐஆர் மூலமா, வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தத்தினுடையமா 70 லட்சம் பேர்ல மறுபடியும் யாரையுமே சேர்க்க முடியல. சேர்த்து கொடுத்த அப்ளிகேஷன் ஏற்கப்படலை, அப்ளிகேஷன் கொடுத்தது எதுவும் திருத்தப்படலை. நான் உட்பட எல்லாரும் உதாரணம், எதுவுமே பண்ணல, காலி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது காலி, 2வது ஸ்டெப் இவிஎம்ல காலி. வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கங்க, 68 லட்சம் பேர் நூக்கினா காலி. இங்க எடுத்துக்கங்க, ஒரு 80 லட்சம் பேர் இது பண்ணா, இதுல பீகார்ல காலி. இப்ப கர்நாடகாவில் 1,08,00,000 பேர் தூக்கி இருக்கிறான். என்ன பண்ண போறீங்க? காலி. அப்ப இருக்கிற அரசியல் கட்சி அனைத்துக்குமே ஒரு அச்ச உணர்ச்சி எங்க இருந்தது அப்படின்னா, இல்ல அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி வந்திருக்கணும் இல்லையா? இல்ல, பாஜக கூட்டணி அவங்களுடைய கணக்கு வேற. இங்க தீர்த்து கட்ட வேண்டியது திமுகவை, அவ்வளவுதான். அவங்களுக்கு இணக்கமான கட்சி தான் இருக்குது. இப்போ இன்னைக்கு என்ன பேசுறாரு விஜய்? இந்திய ஒன்றிய அரசோடு நாங்கள் மோத மாட்டோம், நாங்கள் அப்படியே ஒரு இணக்கப்பாட்டோடு நாங்கள் செயல்படுவோம், தமிழ்நாட்டுடைய நலன்றது விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு ரகசிய உறவுன்னு சொல்லக்கூடாதா? கேட்குறேன். உங்களுக்கெல்லாம் அதுக்கு அரசியல் சட்டப்படி இப்படிலாம் ஒன்று இணக்கத்தோடு இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், அப்படிலாம் ஒன்றுமே இல்லையா? அரசியல் சட்டப்பிரிவு 254 நீங்கள் எடுத்துக்கங்க. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லுது. அதை தாண்டி அவங்களும் இல்லை இவங்களும் இல்லை, இவ்வளவுதான். அப்போ ஏன் அதெல்லாம் அவங்க சொல்றாங்க அப்படின்னோம்னா, எல்லாருக்கும் அவங்களுக்கு என்ன, காங்கிரஸுக்கு இப்போ திரு தாமோதரன் பிரகாஷ் சொன்ன மாதிரி காங்கிரஸுக்கு என்னன்னா பிஜேபி பக்கம் திமுக தள்ளி விட்டானா கொள்கை இல்லாத கட்சி அப்படி சொல்லிடலாம். ஆனா தாவேகா ஏன் அலருது அப்படின்னோம்னா,
பிஜேபியோட திமுக போயிட்டா நம்ம கதை கந்தல் அப்படின்றது அவளுக்கு தெரியும். பிஜேபியோட திமுக போட்டுருச்சு அப்படின்னோம்னா அடுத்த கதை நம்மளுக்கு தான் முடிஞ்சிடும் அப்படின்றது அந்த பயம் தான் அவங்களுக்கு வந்துட்டு. இப்ப இவங்க சம்பந்தம் இல்லாத ஒரு எம்பி கூட இல்லாத ஒரு இடத்துல அது சம்பந்தப்பட்ட விடயத்துல விஜய் வந்துட்டு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அவங்க இந்த காங்கிரஸ் உட்பட கட்சிகளை கூட்டுறாருன்னா தாமோதர பிரகாஷ் கேட்ட மாதிரி மற்ற இடங்கள் எல்லாம் கூட்டலாமே, மறுவரை தொகுதி மறுவரை வேணான்னு. சரி, தொகுதி மறுவரையை நீங்க எவ்வளவு காலம் தள்ளி போடுவீங்க? இப்ப முக்கியமான அந்த கோர் இஷ்யூக்கு வருவோம். இப்ப தமிழ்நாட்டுக்கு இது பாதகமா ஏற்படும், சரிதான். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவன், மத்திய பிரதேசத்தில் இருக்கிறவன், பீகார்ல இருக்கிறவன், ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத்தில் இருக்கிறவன் அவன் எப்படி கணக்கு போடுவான்? எனக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்ல 35 லட்சம் 40 லட்சம் ஓட்டுக்கு வந்துட்டு ஒரு எம்பி அப்படின்னா எப்படி ஒத்துக்க முடியும்? அவன் போயிட்டு உச்சநீதிமன்றத்தில் போனா என்ன போகுது? உச்சநீதிமன்றம் ஒரு டெக்ரியை கொடுக்க போகுது, பண்ணித்தான் தீரணும் அப்படின்னும் போது அப்ப என்ன பண்ணுவீங்க? நம்ம என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. சோ அப்போ ஒரு ப்ரொபோசிஷன் என்னது அப்படின்ற ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு தீர்வை தோடி போகணும். சும்மா வேணாம் 543 இருக்கலாம் அப்படின்றது அரசமைப்பு ரீதியாக உகந்த ஒரு நிலைப்பாடு அல்ல. இது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, நம்மளது பிரதிநிதித்துவ ஜனநாயகம். இதுல வந்துட்டு பிரதிநிதிகள் அதாவது கர்நாடகாவில் இருக்கிற ஒரு தொகுதியில் வந்துட்டு 28 லட்சம் வாக்காளர்கள் ஒரு எம்பி. இங்க நாடு முழுவதும் 8 லட்சம் 9 லட்சத்துக்குலாம் இருக்கிறாங்க. இங்க ஒரு சட்டமன்றத்துக்கு எவ்வளவு இருக்கிறாங்க சோழங்கநல்லூர்னு பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு பெரிய பிரச்சனை. அப்போ அந்த இடத்துக்கு ஒன்று வந்தாகணும். ஆனா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்கு, திமுக யோசிக்க வேண்டிய விஷயம். அவங்க அதை யோசிப்பாங்க. இன்னைக்கு பிஜேபி நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்திற்கு பின்னால் பிஜேபியினுடைய நிலை ஆட்டம் கண்டிருக்கிறது. அவங்க சும்மா இவிஎம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சு நார்த் இந்தியாவிலாம் ஜெயிக்க முடியாது. அந்த அளவிற்கு வந்துட்டு இளைஞர்கள், விவசாயிகள், பெண்கள், தொழிலாளர்கள் நீங்க நல்லா கவனிக்கணும். எஸ்ஐஆரின் மூலம் நீக்கப்பட்டவர்களில் பெரும் பகுதியினர் பெண்கள். அது பீகாரா இருந்தாலும் தமிழ்நாடா இருந்தாலும் அதை நம்ம எச்சரிக்கை பண்ணோம். திராவிட முன்னேற்றத்தை குறிப்பா நம்ம எச்சரிக்கை பண்ணோம். அண்ணாதிமுக கேட்க மாட்டாங்க, பண்ணோம், நடக்கல, அவங்களை கொண்டு வரவே இல்லை. அப்போ ஒரு லாப் சைடட் எலெக்ஷன், ஒருதலை பட்சமான ஒரு தேர்தலாக போயிடுது. அப்போ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இதெல்லாம். அப்போ ஆனால் இங்கே காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி வந்துட்டு எப்படி பண்ணுது அப்படின்னோம்னா முழுக்க அது இளைஞர்களால், வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடியவர்களால், இன்னும் சொல்ல போனால் எதிர்காலம், நாட்டின் எதிர்காலம் சொல்லக்கூடிய அவர்களால், பெண்களால், குறிப்பாக இளம் பெண்களால், விவசாயிகளால், தொழிலாளர்களால், இப்படிப்பட்டவர்களினுடைய ஒட்டுமொத்த ஆதரவை பெற்று அந்த இயக்கம் வருது. ஸோ இந்த இயக்கம் தான் வந்துட்டு வட இந்தியாவில் இதற்கப்புறம் நடக்க போகிற தேர்தலில் தீர்மான சக்தி. அதுவும் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் முடிவு நம்ம தொடர்ந்து பேசலாம். இல்லை, அது முடிச்சிடுறேன். உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவை பொறுத்து தான் இந்த இந்தியா கூட்டணி நிலைக்குமா இல்லையான்ற முடிவுக்கே வர முடியும். ஏன்னா அகிலேஷ் யாதவோ இல்லை கெஜ்ரிவாலோ இல்லை இது வரைக்கும் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மற்றவர்களோ யாரும் வந்துட்டு காங்கிரஸோடு இருக்கிறத வந்துட்டு விரும்பலை. ஏன்னா அதனால அவங்களுக்கு எந்த பெனிஃபிட் இல்லை. பிரகாஷ் சார், இந்த இடத்துல பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு கனிமொழி மறுக்கிறாங்க. அதை செய்தியாளர் சந்திப்பை நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் நம்ம சொன்ன மாதிரி திமுகவோட எம்பி பேசுறாங்க, எம்எல்ஏ பேசுறாங்க, கனிமொழி அதை மறுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கனிமொழியே தான் டீ பார்ட்டியில் பங்கேற்கிறாங்க, மத்திய அமைச்சர்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுது. இப்போ உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா டெல்லி முகமா கனிமொழி தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது பின்னணியில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுத மறுக்க முடியல. இல்லை கரெக்டு தான். ஆனால் ஒரு கட்சியுடைய திமுகவுக்கு பாலிசி எப்படி எடுப்பாங்க, பாஜக எப்படி பாலிசி எடுப்பாங்க, காங்கிரஸ் எப்படி பாலிசி எடுப்பாங்க, கம்யூனிஸ்டுகள் எப்படி பாலிசி எடுப்பாங்க. கம்யூனிஸ்டுகளுடைய பாலிசியுடைய வடிவம் எங்கேருந்து வரும்னா எல்லா கட்சியுமே மேலிருந்து கட்டப்படுவது தான். கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பாலிசி எங்கேருந்து வரும்னா பொலிட் பீரோலேருந்து வரும். ரைட்டுங்களா? ஒரு பாலிசி அவங்க எடுக்கிறாங்க. ஜோதி பாசு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாதுன்ற டெசிஷனை யார் எடுக்கிறாங்க? பொலிட் பீரோ எடுக்குது. ரைட்டுங்களா? அப்போது ஜெனரல் செக்ரட்டரி அந்த ஹரிகிஷன் சிங் சுர்ஜித் உட்பட எல்லாரும் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. அது கம்யூனிஸ்டுகள் மிஸ் பண்ண ஒரு பெரிய பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் டெசிஷன் வந்து சென்ட்ரல் கமிட்டியும் பொலிட் பீரோவும் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் பாலிசி டெசிஷன் இருக்குது. இப்போ திமுக கட்சியுடைய பாலிசி டெசிஷன் யார் எடுப்பா? ஸ்டாலின் எடுப்பார். கனிமொழியோ சரி, உதயநிதியோ சரி, மற்றவங்களோ சரி, எல்லாருமே வந்து அந்த டெசிஷனுக்கு ஆட் பண்ணுவாங்க. சபரீசன் உட்பட எல்லாருமே. இப்போ வேட்பாளர் பட்டியலில் தான் திமுக குளறுபடி பண்ணிச்சு பெரிய அளவுக்கு.
வேட்பாளர் பட்டியலை முடிவு பண்ணது யாரு? ஸ்டாலின். ரைட்டுங்களா? அதே மாதிரி இங்கே அதிமுகவில் வந்து பாலிசி டெசிஷன் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஜெயலலிதா தான், அவங்கள தாண்டி எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு டிசிஷனும் எடுப்பாங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் எங்கேயாவது பிஜேபிக்கு ஆதரவாக இந்த மசோதாவில் நாங்கள் இப்படி பண்ண போகிறோம், அந்த ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் கேட்க போகிறோம், இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கெலாம் நாங்கள் போக போகிறோம் அப்படின்றது ஸ்டில் அண்டர் டிஸ்கஷன் அண்ட் ஆன் ஆன்வில். இது இந்த வார்த்தை தான் பிரச்சனை ஆகுது. அண்டர் டிஸ்கஷன். ஒரு அறிக்கையை கொடுத்துடலாமே, ஸ்டாலின் வாயிலிருந்து இதை எதிர்க்கிறோம், எதிர்த்து வாக்களிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கை வர மாட்டேங்குது. கொடுத்தாச்சா? எதிர்த்து வாக்களிக்க போறோன்றத சட்டமன்றத்தில் ஓப்பனா உதயநிதி வந்து அந்த கட்சியுடைய இன்றைய முகம் வந்து உதயநிதி ஓப்பனா சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து எதிர்க்கிறோம், தமிழ்நாட்டுக்கு விரோதமாக வந்து நாங்கள் செய்ய மாட்டோன்றத சொல்லிட்டாங்க இல்லையா? ஆனால் அதில் இப்போது ஐயநாதன் ஐயா கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணார். இது வந்து 2 தடவை கோல்டு ஸ்டோரேஜுக்குள்ளே போன விஷயம். 71லையும் 2001லையும் கோல்டு ஸ்டோரேஜுக்கு போன விஷயம். மறுபடியும் அது கோல்டு ஸ்டோரேஜுக்கு போகுன்றது கேரண்டி இல்லை. யார் வேணால் அதை தூக்கலாம். எப்படி நீட் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார், குலாம் நபி ஆசித் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? பட்டு அது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட இனிஷியேட்டிவ்னஸ் அதில் அதிகம். நீட் உள்ளே வந்ததுக்குள்ள சுப்ரீம் கோர்ட்டோட இனிஷியேட்டிவ்னஸ் அதிகம். அந்த மாதிரி இன்னைக்கு கோர்ட் வந்து அதை டிசைட் பண்ணுறாங்க. இந்த டீலிமிட்டேஷன் பில்லு சம்மந்தமாக டிசைட் பண்ணும்போது அப்போ என்ன டிஸ்கஷனுக்கு போகிறது? அது வந்து நம்ம விஜயோ ஆதவ் அர்ஜுனாவோ அவங்கெல்லாம் அதெல்லாம் டிசைட் பண்ணிட முடியாது. ராகுல் காந்தியோ இவங்களோ டிசைட் பண்ண முடியாது. ராகுல் காந்தி ஒரு டெசிஷன் எடுக்கக்கூட காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி இருக்கு, சிடபிள்யூசி இருக்கு. சரி, அப்போ கனிமொழி பேசுறதும் திமுக தலைமையிடம் இருந்து தானே நம்ம வந்திருக்கணும். கனிமொழியோட ஆக்ஷன்ஸும் ஏங்க ஒரு டீ பார்ட்டிக்கு போனது, ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். ஒரு டீ பார்ட்டிக்கு போனது ஒரு விஷயமே இல்லைங்க. ரைட்டுங்களா? தேசிய அளவில் பேசு பொருள் சபாநாயகர் நடத்துற டீ பார்ட்டி, அதுல நம்ம பங்கேற்கிறோம் அப்படின்னா திமுகங்கிற கட்சி எவ்வளவு கான்சியஸா இருந்திருக்கணும் அப்படிங்கிறது, கான்சியஸா இருந்திருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சபாநாயகர்ன்ற டேர்மே வந்து பொதுவான டேர்ம்ங்க. அது வந்து பிரைம் மினிஸ்டர் கூட்டிய பார்ட்டியா இருந்தா வேறங்க. சபாநாயகர்ன்ற டேர்மே பொதுவான ஒரு டேர்மு. அது திமுகவுக்கும் பொருந்தும், மற்ற கட்சிகளுக்கு எல்லாருக்கும் பொருந்தும். சரி சுபேர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, கனிமொழி அவர்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். முரசொலி மாறன் அவர்கள் மறைவுக்கு பிறகு திமுகவின் டெல்லி முகமாவே இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்போ நீங்க 2019க்கு பிறகு அவங்க தான் தொடர்ந்து டெல்லி அரசியல் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 2G வழக்கை இன்னைக்கு இருக்கிற பாஜக அரசு மேல்முறையோட கூட பண்ணாமல் தான் வச்சிருக்காங்க. அப்போ அங்கே மேல்மட்டத்தோடு அவங்க ஆரம்பத்திலிருந்தே ஒரு சாஃப்டான அப்ரோச்சில் தான் இருக்கிறாங்க. அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசுகிறப்ப கூட இதை நாங்கள் எதிர்க்கிறோம், இந்த மசோதாவை நாங்கள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை ஆதரிக்கிறோம், டீலிமிட்டேஷன் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லல. அவர் இறுதி முடிவை எங்கள் தலைமை எடுக்கும்னாரு. இன்னைக்கு கொண்டு வந்திருக்க சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இதை நாங்கள் ஆதரிக்கிறோம், தாவேகா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம். ஆனால் முடிவை வந்து எங்கள் கட்சி தலைமை ஏற்கனவே எதிர்த்த முடிவு இதுதான் தலைமையோட முடிவுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் தலைமை முடிவெடுக்கும் அப்படிங்கிறார். அப்போ திமுகவினுடைய தேர்தலுக்கு முன்னாடி நிலைப்பாடுங்கிறது இன்னும் 25 வருஷம் தள்ளி வைங்கிறது தான். இப்போ அதுலேருந்து இறங்கி வந்து வேறு வழி இல்லை, கோர்ட் வந்து ஆர்டர் போட்டுரும், இன்னும் எவ்வளோ நாளைக்கு இதை தள்ளி வச்சுட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இறங்கியிருக்கிறாங்கும் போது தான் நிறைய சந்தேகங்களுக்கு. இப்போ ஃப்ரீஸ் பண்ணுங்க, ஃபேர் டீலிமிட்டேஷன், நோ டீலிமிட்டேஷன், ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷனுங்கிற 3 வெரைட்டி இருக்கு. இப்போ 3 கட்சிகள் 3 மாதிரி சொல்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஃபேர் வரைக்கும் நிற்கிறாங்க. இப்போ தாவேகா என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் நடக்கிறதுக்கான காலம் இப்போ இல்லை. கடந்த சார் சொன்ன மாதிரி கடந்து போயிருச்சு. இன்னும் 25 வருஷத்துக்கு தள்ளி வைக்க மாட்டாங்க, பாப்புலேஷன் கூடி போச்சு. அதை விட இன்னைக்கு மத்திய அரசு ஏன் இதை அவசரப்படுத்துது அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க ஒரே நாடு ஒரே தேர்தலை நோக்கி போகிறாங்க. இப்போ அதை விட இன்னைக்கு என்ன தேவை, கேஸ் சென்சஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதான், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறது தான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பலரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஏன் அதை மட்டும் நடத்த மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கு பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, வேலை வாய்ப்பில் என்னென்ன சமூகம் பின்தங்கி இருக்கு அதை நீங்கள் கணக்கெடுத்து அது கொடுங்க, அதுதானே இங்கே தேவை. அப்போ நீங்கள் பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லாத்துலேயுமே ஒரு சந்தேக பார்வை இருக்குங்க. இப்போ அதுதான் இங்கே சிக்கலே. மற்ற அரசாங்கத்தை போல வெளிப்படைத்தன்மை இருக்காது பாஜகவில். ஒரு கமிஷன் போட்டுட்டாங்க அப்படின்னா அதை எதிர்த்து நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ கமிஷன் போட்டாங்க,
ரீலியன்டேஷன் கமிஷன் போட்டாச்சு, அது பரிந்துரை பண்ணிருச்சு, அது ஒரு முடிவு பண்ணிட்டா கோர்ட்டு கூட போக முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே. அதனால தான் என்னென்ன பண்ணலாம், இங்கே வந்து தீர்மானம் போடலாம், அனைத்து கட்சி கூட்டம் போடலாங்கிற மாதிரி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்க. இப்போ தாவேக்காவுக்கு என்ன ஒரு நிலைப்பாடு, ஒரு சேஃப்டி என்னென்னா அவங்களுக்கு எம்பி கிடையாது. இதை தீர்மானிக்க வேண்டியது காங்கிரஸும் திமுகவும் தான். அப்போ நாங்கள் இதை புஷ் பண்ணுறோம், இதை வலியுறுத்துகிறோம், இதுக்கு நாங்கள் குரல் கொடுக்குறோம், ஆதரவு கொடுக்குறோம். இந்த நிலைப்பாடு நீங்கள் திமுக முன்னாடி எடுத்த நிலைப்பாடு தானே, அதே நிலைப்பாட்டில் நில்லுங்க அப்படின்னு தாவேக்கா அவங்க சைடில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து பார்க்குறப்ப இந்த காலகட்டங்களில் திமுகவினுடைய குரல் மாறிக்கிட்டே இருக்குங்கிறது தான் இப்போ சந்தேகமாக இருக்குது. ஏன் எரிக்கிறதுக்கான காரணம் என்ன? சரி திரு சாமிநாதன், இந்த சூழல் தான் வந்து ஒரு அரசியல் கட்சியை முடிவெடுக்க வைக்குது. அப்படிங்கும்போது பாஜகவுக்குமே அது மாதிரியான ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு, திமுக தேவை அப்படிங்கிற ஒரு சூழல் அமைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. பாஜக எந்த அளவுக்கு திமுக விரும்புது அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களோட பார்வை? இல்ல, பாஜக வந்து இந்த தொகுதி மறுவரையறை வந்திருந்தால் கிட்டத்தட்ட மக்களவையில் 22 எம்பிக்கள், மாநிலங்களவையில் 8 எம்பிக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்காங்க. அது குறைந்தபட்சம் ஒரு வெளிநடப்பாக அவர்கள் செய்திருப்பாங்க என்கிற அளவுக்கு பாஜகவுக்கு பெரிய விருப்பம் இருக்கு. பாஜக திமுகவை ரொம்ப அதிகமாக இப்ப நேசிக்க காரணம் இன்னொன்று என்னன்னா, அவர்களுக்கு இன்னைக்கு தொடர்ந்து நெருக்கடி. கடந்த காலங்களில் இவ்வளவு பாஜகவுக்கு எதிரான அலை வட இந்தியாவில் வீசினது இல்லையே. இப்ப ரொம்ப பெரிய அளவுல காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த அலை பாஜகவுக்கு ஒரு பதட்டத்தை தந்திருக்கு. அடுத்த தேர்தலில் இதே மாதிரி தமிழ்நாட்டில் சுழியம் அப்படிங்கிறதா நமக்கு கிடைச்சதுன்னா, எந்த எம்பிக்களும் இல்லாத சூழல் ஏற்பட்டுச்சுன்னா எவ்வளவு நெருக்கடியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் அவர்களுக்கு வந்திருக்கு. சோ அதனால் திமுகவினை நோக்கிய பார்வையாக அவர்களுக்கும் அதுல பெரிய விருப்பம் இருக்கு. திமுக இதுல இன்னும் சில லாபங்கள் கூட இருக்குல்ல சார். நீங்க ஒருவேளை 2029 இப்ப இந்த தொகுதி மறுவரையெல்லாம் வந்திருந்தா, ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் அதுவும் கூட திமுகவுக்கு லாபம் என்று திமுக நினைத்திருக்கலாம். நீங்க திமுக தேர்தலுக்கு எப்பொழுதுமே தயாராக இருக்கக்கூடிய இயக்கம் தானே. நீங்க 6 மாதத்தில் தேர்தல் வந்து விடும் என்று கடந்த காலத்துல கூட பேசியிருக்காங்க. அப்ப அவர்கள் 2029 நாடாளுமன்ற தேர்தலோட கூட இந்த தொகுதி மறுவரையறை வந்தால், அதனோடு ஒரே நாடு ஒரே தேர்தல் அமலுக்கு வந்தால் நமக்கு அதுல லாபம் என்று நினைத்திருக்கலாம். அப்ப அந்த லாப திமுக கடுமையா எதிர்த்த விஷயங்கள் எல்லாம் திமுகவுக்கு லாபம்னு திமுக நினைக்குது அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். மயனாதன் சார், இதுல ஒரே ஒரு கேள்விதான், ஷார்ப்பான ஆன்சரை எதிர்பார்க்கிறேன். திமுகவே விரும்பி செல்லும் ஒரு நகர்வா, இல்ல திமுகவை சுத்தி திமுகவுக்கு எதிராக கட்டமைக்கப்படுற ஒரு வளையா? இதை எப்படி புரிஞ்சுக்க? இல்ல, ரெண்டுமே 50-50 கப்ஸ் பேரு 50-50 அது ஒரு 50-50. இந்த பாருங்க, அரசியலை பொறுத்த வரைக்கும் எதுவும் நிகழலான்ற ஒரு பிரிட்டெக்ஸ்ல இருந்து நீங்க இது பண்ணுங்க. அதான் சொல்றேன், 98 நச்சரவோன்னு சொல்லக்கூடிய பிஜேபியோட 99 அலையன்ஸை போட்டு 6 வருஷம் இருக்கும் போதும் கூட பிஜேபி திமுக தன்னிலையை இழக்கவில்லை. எதுவும் நடக்கலாம்னு புரிஞ்சுக்கலாமா? எதுவும் நடக்கலாம். அப்படி ஏன் அப்படின்னோம்னா, காங்கிரஸ் கொடுத்தாங்க 9 சீட்டு +1 10. அதை பிஜேபி கொடுத்துட்டு வெற்றியை உறுதி பண்ணணும்னு திமுக ஒரு தரப்பு பெருசா இல்லைன்னா தப்புன்ற நான் இப்படி பாங்க. அந்த கட்சிக்குள்ளே இருந்தே இருக்கக்கூடிய ஒரு குரலுக்கு மதிப்பு இருக்கணும்ல, அந்த தலைமை முதல் எடுக்க. எதுக்கு காங்கிரஸ் காரனை விடணும்? அச்சு தூக்கு. பிஜேபி பக்கம் போயிட்டு அப்படின்னா பிஜேபி இதை இவிஎம் பொறுத்து பயப்பட வேண்டிய தேவையில்லை, வெற்றி உறுதி. ஏன்னா பிஜேபி 10 இடம் ஜெயிக்க போதில்ல, விட மாட்டாங்க. இப்போ கர்நாடகாவில் இப்போ ஜெயிக்க போறாங்க, ஏன்னா 1,08,00,000 பேர் காலி பண்ணிட்டாங்கல்ல, ஜெயிக்க போறாங்க. அப்ப யாரு இவரு காலி? இதை காலி பண்ணிட்டு போறதை விட்டுட்டு அரசியல்ல நீ எதுக்கு தலைவரை கொள்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற, அதெல்லாம் அந்த பத்திரிகைக்காரங்க வந்துட்டு இந்த மாதிரி 8 மணி வாதத்தில் பேசிக்குவாங்க அப்படி சொன்னாங்கன்னா அது எடுபட்டுடும். as simple as that. இது பாருங்க, ஒன்று சொல்றேன், தொகுதி மறுவரை அப்படின்றது அரசமைப்பு ரீதியான ஒரு கட்டாயம். அதுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய, தீர்வு சொல்லாமலே நான் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு வேலைக்கு ஆகாது. ஒரே ஒரு 2 பேர் போயிட்டு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டான்னா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டான் அப்படின்னோம்னா உச்சநீதிமன்றம் சொல்லணும் இதை பண்ணணும். ஏன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல். அது ஒரு தனி விவாதம். நம்ம இன்னைக்கு திமுகவோட நிலைப்பாட்டை பத்தி விரிவா பேசின 4 பேருக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு